அத்தையை மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். உன் நிழல் கூட என் அக்கா மேல படக்கூடாது. கிளம்பி இங்க இருந்து. சிந்து, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அவங்க இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. உன்னை அவங்க பார்த்தாங்கன்னா டென்ஷன்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும். சிந்து, நீ கவலைப்படாத. பெரியம்மாவை நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த ஸ்னேகா எதுக்காக அன்னபூர்ணி அத்தைய கூட்டிட்டு வந்து காப்பாத்திருக்கா? எனக்கும் அதான்டா புரிய மாட்டேங்குது. ஸ்னேகா எதுக்காக இப்படி செஞ்சா? அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பெரியம்மா, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நாங்கெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் ஆக விடமாட்டோம் பெரியம்மா. ஸ்னேகா தான் கடவுள் ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்திட்டா. ரொம்ப நன்றிமா. நீ செஞ்ச இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். டாக்டரே, அன்னபூர்ணியத்தைய ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன் பிளீஸ். சிந்து, அதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போ இங்கிருந்து. உன்னை பார்த்தா அத்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க எல்லாரும் என்ன வெளியில போக சொன்னாங்கன்னா நீயும் அவங்களோட சேர்ந்து என்ன வெளியில போன்னு சொல்லிட்டல. இப்போ எதுக்காக என்ன தேடி வந்த டாக்டரே? இங்க இருந்து போ. இந்த மாதிரி ரெட்டை வேஷம் போடாத. ஒண்ணு என் பக்கம் இல்ல அவங்க பக்கம் பேசு. நான் ஒண்ணு உன்னை நேத்து இன்னைக்கு அப்படி விரும்பல. சின்ன வயசுல இருந்து உன்னை விரும்பிட்டு இருக்கேன் டாக்டரே. நான் உன் கூட வாழ்றதுக்காக தான் உயிரோடவே இருக்கேன். நீ போய் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு. போ டாக்டரே. என்கிட்ட பேசி தேவையில்லாம உன் நிம்மதியை தொலைச்சிடாத. பெரியம்மா இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க நினைச்சு நீ கவலைப்படாத. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். அக்கா இருங்க, ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போலாம். நான் கொஞ்சம் மாத்திரை போடணும். போய் எனக்கு வெந்நீர் எடுத்துட்டு வாமா.